வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் 2024. தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிகளில் 13வது தொகுதியாக இருக்கிற விழுப்புரம் தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம். விழுப்புரம் மக்களவை தொகுதியில் திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டைன்னு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. விழுப்புரம் தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோன்னா, ஆண் வாக்காளர்களோட எண்ணிக்கை 7,40,412 பேரும், பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 7,53,638 பேரும், திருநங்கைகள் வாக்காளர்கள் 209 பேரும் இருக்காங்க. விழுப்புரம் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 14,94,259 பேர். அடுத்ததாக நாம் விழுப்புரம் தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம். இந்த தொகுதியில் மொத்தமாக 17 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. அதில் 6 வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள 11 வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் போட்டியிடுறாங்க. இதில் நாம் பிரதானமாக இருக்கிற 4 கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி சார்பாக களஞ்சியம் அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. ஏஐஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த பாக்யராஜ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாமகவை சார்ந்த முரளி சங்கர் அவர்கள் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. இந்தியா கூட்டணி வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ரவிக்குமார் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. இந்த 4 வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற களஞ்சியம் அவர்கள். இவர் சென்னையில் இருக்கிற ராமாபுரமில் வசித்து வர்றாரு. இவர் ஒரு திரைப்பட இயக்குனர் ஊதியம் தான் இவரோட வருமான காரணமாக இருக்குது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஎஸ்சி மற்றும் பிஏ முடிச்சிருக்காரு. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற பாக்யராஜ் அவர்கள். இவர் விழுப்புரமில் இருக்க திருவெண்ணை நல்லூர் அப்படின்ற ஊரில் வசித்து வர்றாரு. இவர் சுய தொழில் பண்ணிட்டுருக்காரு. அதில் என்ன இவருக்கு வருமானமும் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஎஸ்சி மற்றும் பிஏபிஎல் முடிச்சிருக்காரு. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற முரளி சங்கர் அவர்கள். இவர் தர்மபுரியில் இருக்கிற கரிமங்கலம் அப்படின்ற ஊரில் வசித்து வர்றார். இவர் ஒரு கால்பந்தாட்ட பயிற்சியாளர். இவர் நடத்தி வர ஃபுட்பால் கிளப்லேருந்தான் இவருக்கு வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிகாம் வரைக்கும் படிச்சிருக்காரு. கடைசியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக போட்டியிடுற ரவிக்குமார் அவர்கள். இவர் விழுப்புரமில் இருக்கிற வானூரில் வசித்து வர்றார். இவர் வழக்கறிஞர் மற்றும் எழுத்தாளர். இது இல்லாமல் புத்தக வெளியீடுலேருந்தும் இவருக்கு வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா எம்ஏ மற்றும் பிஹெச்டி முடிச்சிருக்காரு. இந்த 4 வேட்பாளர்கள் இல்லாமல் பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களை பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற கருஞ்சிறுத்தை கலியமூர்த்தி அவர்கள். இந்திய ஐக்கிய குடியரசு கட்சி சார்பாக போட்டியிடுற ஆறுமுகம் அவர்கள். இது இல்லாமல் 11 சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. அவர்களோட பெயர்கள் இதோ. இந்த வீடியோவில் கடைசி பகுதியாக நாம் விழுப்புரம் தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட், அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சிலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் 49% வாக்குகள் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கு. 38% வாக்குகளோட பாமக 2வது இடத்துலையும் 5% வாக்குகளோட சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 2014 தேர்தலில் 45% வாக்குகள் பெற்று அதிமுக முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. 27% வாக்குகளோட திமுக 2வது இடத்துலையும் 19% வாக்குகளோட தேமுதிக 3வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. 2009 தேர்தலில் 38.6% வாக்குகள் பெற்று அதிமுக முதல் இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. 38.2% வாக்குகளோட விசிக 2வது இடத்துலையும் 16% வாக்குகளோட தேமுதிக 3வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. இது வரைக்கும் நாம் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம். நீங்கள் விழுப்புரம் தொகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்களில் யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணலன்னா சீக்கிரமாக முடிவு பண்ணிடுங்க. ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் 19ஆம் தேதி. கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுருங்க. அப்புறம் மறக்காமல் விழுப்புரம் தொகுதியில் இருக்கிற உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.